Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணத்தில் ஹோசூர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள அதிமுக அலுவலகம் முன் 30 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தில் கழக கொடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஏற்றி வைக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டம், குறிப்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் பாலகிருஷ்ண ரெட்டியுடைய ஏற்பாட்டிலே மாவட்ட கழகத்தினுடைய அலுவலகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்து, குறிப்பாக அந்த பகுதியிலே நிறுவி இருக்கக்கூடிய சுமார் 30 அடி உயரம் கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் ஏற்றி வைத்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பாகலூர் சாலையில் இருக்கக்கூடிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியிலே புதியதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிருஷ்ணகிரி அதிமுக மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய அலுவலகம் மற்றும் அதிமுக கட்சியினுடைய கொடி கம்பத்தினை இருக்கக்கூடிய 30 அடி உயரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி கழகத்தினுடைய கொடியை அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்றி வைத்து மாவட்ட அலுவலகத்தை அவருடைய திருக்கரங்களால் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்திருக்கிறார். 30 அடி உயரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மூவர்ண கொண்ட கொடி பட்டுளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயற்கையில் இன்றைக்கு காற்று நன்றாக இந்த பகுதியிலே வீசிக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியும் பட்டுளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. ஓசூரில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசு மக்களை எப்படியெல்லாம் வஞ்சித்திருக்கிறது. இந்த பகுதியிலே குறிப்பாக விவசாயம் சார்ந்த பூமியாக இருக்கிறது. இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்களுக்கு விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு மாங்காய் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டது. 1 கிலோ 5 ரூபாய்க்கு கூட வாங்குவதற்கு நாதி இல்லாமல் போனது. அந்த மாங்கனிகள் அனைத்தும் கீழே கொட்டி மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் போராடி 12 ரூபாய்க்காக போராடினார்கள். மாங்கோ தயாரிப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை ஆளுகிற திமுக அரசு. அதற்கு சம்மட்டி அடி கொடுப்பது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இங்கே மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். விவசாயிகளுக்காக, மக்களுக்காக. பூ விவசாயம் என்பது பல்வேறு மலர்களை கொண்ட, குறிப்பாக இந்த பகுதியிலே சாமந்தி, ரோஜா, அதே போன்று கொண்டை மலர்கள் உள்ளிட்ட பல்வேறு மலர்கள் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. அதே போன்று கிரேனைட் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லினுடைய தன்மை பலவிதமான கற்கள் இங்கே கிடைக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டத்தை அடுத்ததாக நடத்தவிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர். நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே குறிப்பாக வேப்பனஹள்ளி, அதே போன்று தளி உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளிலே, ஒசூர் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றினார்கள். இன்று தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேற்கு மாவட்ட அலுவலகத்தை அவருடைய திருக்கரங்களால் திறந்து வைத்து 30 அடி உயர கொடியினை அதிமுக பொதுச்செயலாளருடைய திருக்கரங்களால் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அதே போன்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் இங்கே, அதாவது மயிலாட்டம், குயிலாட்டம், ஒயிலாட்டம் என பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு மலர்களையும் பூங்கொத்துக்களையும் புத்தகங்களையும் கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். சண்டம் மேளம் முழங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அலுவலகம் அவருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய, அதாவது துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி MLA, அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர், அதே போன்று முன்னாள் துணை சபாநாயகராக இருந்த திரு தம்பிதுரை, அதே போல கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள், அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம், அவர் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறார். பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், அம்மா பேரனுடைய இணைச் செயலாளர், அதே போன்று மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு நிலையிலே பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன் உள்ளிட்ட
ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒசூர் இந்த சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பினை கொடுத்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 இந்த தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெறும் என்பதை நேற்று இரவு 11 மணி வரை வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த பகுதியில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்திலே அந்த பேசுகிற இடத்திலே 11 மணி வரை அந்த மக்களுடைய எழுச்சியோடு நின்று கொண்டிருந்த ஒரு மலர்ச்சியோடு அதிமுக பொதுச் செயலர் வரவேற்று அந்த எழுச்சி உரையை பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஆற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கும் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவுடைய இந்த மாவட்ட அலுவலகம் அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏற்றி வைத்து திறந்து வைத்து விழாக்கோலம் போன்றிருக்கிறது. அடுத்ததாக சந்திர சுடேசர் என்ற புகழ்மிக்க ஆலயம் இந்த பகுதியிலே இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு அடுத்ததாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்புப்பட்ட விவசாயிகள் தொழில்துறையை சார்ந்தவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசவிருப்பது குறிப்பிடத்தக்கது.